கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா நேந்திரம் பழம் பொரிச்ச ஃப்ரை. நேந்திரம் பழம் பொரிச்ச ஃப்ரை நிறைய பசங்க வந்து பனானா சாப்பிடுவாங்க, சில டைம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. என்னென்னா இதை நேந்திரம் பழம், இதை வந்து நல்லா தோல் எடுத்துகிட்டு நம்ம வாழைக்காய் பஜ்ஜிலாம் வந்து எப்படி ஸ்லைஸாக கட் பண்ணுவோம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம தோசை பண்ணுவோம் இல்லையா பேன், அதை வந்து அதில் நெய் கொட்டி கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக அந்த பேன் வந்து இந்த கொதிக்கிற மாதிரி அந்த புகை வரும் இல்லையா, அந்த டைமில் கட் பண்ணி வச்ச ஸ்லைஸை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை வந்து நம்ம தோசை எப்படி திருப்பி போடுவோம் அந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌனிஷ் ஃப்ளேவரில் வந்துடும். பாருங்கள், காமிக்கிறேன். அது வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் நல்லா திருப்பி போடணும். இதோ லைக் திஸ் நம்ம திருப்பி போட்டால் உங்களுக்கு இந்த கலர் வந்துடும். இங்கே ஓரமாக இருக்குது இல்லையா நெய், அதெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் வர மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா ஹனி மேலே நிறைய இல்லை, கொஞ்சமாக, ஏன்னா ரொம்ப போட்டாலும் திகட்டிடும். இல்லை எதுவுமே வேண்டாம் அப்படியே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னாலும் சாப்பிட்லாம். ஹனி பிடிக்காது அப்படின்னா சர்க்கரை இருக்கு இல்லையா, அது மேலாப்பில் கொஞ்சம் தூவி விட்டிங்கன்னா போதும். இது வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் டைம் எடுக்கும். நமக்கே ரொம்ப பிடிக்கும், எனக்கே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றது. பசங்க ஃப்ரீ டைமில் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.